ஆனா இது ரெண்டுமே 2 லாக்டேஷனுங்கண்ணா. இது 6 பல்லு போட்டுருக்குண்ணா. இது 6 பல்ல இருந்து முளைச்சு வருதுங்கண்ணா. இது என்ன பிரீட் வரும்? உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் டைப்புங்க. கிராஸ் தான். ஆமாமா. ஓகே ஓகேண்ணா. இன்னும் எவ்வளவு நாள் டைம்? நான் ரெண்டுமே 5 நாள் டைம் இருக்குதுங்க. ஈத்து மாடுங்க. ஓகே ஓகேண்ணா. முகலட்சணமான மாடு. இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு விரும்பி எடுப்பாங்க. எந்த ஊருக்கு? இது ரெண்டுமே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகுதுங்கண்ணா. திருவண்ணாமலை. ஆமா ஆமாங்க. இப்ப திருவண்ணாமலைக்கு ஹெச்எஃப் செட் ஆகுதா எப்படின்னா? ஆனா ஜெர்சி தான் மேக்ஸிமம் வளர்க்குறாங்க. ஹெச்எஃப் செட் பண்ணிக்கலாங்கண்ணா. அவங்க இருந்தாலும் எனக்கு ஜெர்சியே வேணுன்ற அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ அங்க அதிகமா தான் இருக்கு. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்சி தாங்க. ஹெச்எஃப் ஒரு 10% தான் இருக்கும். அவங்க மீடியம் எனக்கு ஜெர்சியே வேணுன்றதுக்கு அதே எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. அதெல்லாம் இந்த மாதிரி மாடுல வீட்டு கடையில ஒரு வீடு லட்சணமா இருக்கும். பாக்குறதுக்கு ஒரு லட்சணமா இருக்கும். அதனால இந்த மாடை கொஞ்சம் விரும்பி எடுப்பாங்க. ஓகே. இதெல்லாம் ஜெர்சியில எப்படின்னா கறவை டைம் எப்படின்னா? ஜெர்சி ஒரு 15 லிட்டர் எதிர்பார்க்கலன்னா ஒரு 5 மாசம் நல்லா கறக்குங்கண்ணா. அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சிருங்கண்ணா. ஓகே ஓகே. 15 கறக்கும். 15 கறக்கும். ஒவ்வொரு மாடு 15 30 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. விலைக்கு எப்படி இருக்குண்ணா? ஹெச்எஃப் எப்படி இது எப்படின்னா? ஹெச்எஃப் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். ஜெர்சி கொஞ்சம் அதுல ஜெர்சில நல்ல மாடு கொஞ்சம் விலை ஃபாஸ்டா தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பொருள் தெளிவா இருந்தா நல்ல மாடா இருக்கும். விலைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க.